ஏற்கனவே கல்யாணம் ஆகி கர்ப்பமா இருந்தியா அப்படிங்கிற மாதிரி ரோகிணிக்கு அதிர்ச்சி கொடுத்த விஜய் அண்ட் மனோஜ். ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் மீனா ரோகிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கேசரி பண்ணதுனால ரோகிணி கோவப்படுறாங்க. ஆனால் ரோகிணி கிட்ட விஜயாவும் மனோஜும் அவங்களுடைய முதல் திருமணம் அண்டு குழந்தை பற்றி கேள்வி கேட்டு அதிர்ச்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் மீனா கேசரி பண்ணதுக்காக எல்லாருமே ஏன் எதுக்காக பண்ண அப்படிங்கிற மாதிரியா விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நான் இதை என்னுடைய தங்கச்சிக்காக மட்டும் பண்ணலை, ரோகிணிக்காகவும் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்ல எல்லாருமே குழம்பி போயிருக்கிறாங்க. அப்போ ரோகிணி அம்மாவாக போகிறதா மீனா சொன்னதும் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, மனோஜ் எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரவி, ஸ்ருதி இந்த மாதிரி எல்லாருமே ரோகிணிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. கடைசியில் ரோகிணி நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, உங்களுக்கு யார் சொன்னது, இது பொய் அப்படிங்கிற மாதிரி மீனாவை திட்டுறாங்க. இதனால் கோபமான விஜயாவும் அறிவு கட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி மீனாவை பயங்கரமாக திட்டிடுறாங்க. அப்போது ரோகிணியும் மனோஜும் கோவத்தில் ரூமுக்கு போய் அங்கே ரோகிணி எனக்கு குழந்தை ஞாபகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம 2 பேருமே ஒரு செக்கப் ஹாஸ்பிட்டல் போய் பண்ணிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி மனோஜை கூப்பிட, நான் எதுக்கு வரணும், நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் வர்றதுக்கு மறுக்கிறாரு. அதனால் கோவமான ரோகிணி நீயும் ஜீவாவும் லிவிங் டுகெதரில் இருந்தப்போ ஜீவா ப்ரெக்னென்ட் ஆனாலா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதனால் கோவப்பட்ட மனோஜ் நீயும் அப்படி பார்த்தா நீயும் வெளிநாட்டில் இருந்து தானே வந்த, நீ ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தியா இல்லை கல்யாணம் எதனா பண்ணிக்கினியா அப்படிங்கிற மாதிரி ரோகிணியை பார்த்து கேள்வி கேட்குறாரு. இதனால் கோவப்பட்ட ரோகிணி இப்படியெல்லாம் ஏன் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா சமாதானமாகி நான் பேசுனது தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி அண்டு மனோஜ் 2 பேருமே மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. இதை தொடர்ந்து மனோஜ் ரோகிணி பேசின விஷயங்களை நினச்சி ஹாலில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வர்ற விஜயா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கிட்ட விசாரிக்க, அவர் ரூமில் நடந்த விஷயத்த சொல்லிடுறாரு. இதனால் கோவமான விஜயா ரோகிணி கிட்ட போயிட்டு, உன் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, ஆனால் நீ எப்படி மனோஜை நடத்துறியோ அதை பொறுத்து தான் உனக்கு நான் மரியாதை தருவேன். இப்போ மனோஜ் கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன், ஆனால் நீயும் தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்க, ஆனால் நாங்கள் உன்னை பற்றி எதனா தப்பாக கேட்டோமா, நீ இதுக்கு முன்னாடி யாருக்கூடனா பழகிருக்கியா, ஏற்கனவே உண்டாயிருக்கியா, இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் எதனா கேட்டோமா அப்படிங்கிற மாதிரி விஜயா ரோகிணியை பார்த்து கேட்க, ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ஸோ இதோட இன்னும் எபிசோடும் வந்துட்டு முடியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இவங்க சாதாரணமாக பேசுகிற ஒரு விஷயங்களுமே ரோகிணிக்கு வந்துட்டு அவங்களுடைய முதல் திருமணம் அண்டு கிருஷை பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ எனிவே ரோகிணி இந்த விஷயத்தில் மாட்டுவாங்களா, அட்லீஸ்ட் அந்த ஜீவாவோட விஷயத்துலையாச்சும் மாட்டுவாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலினுடைய கதைக்களம் இப்போ ரீசெண்டாக எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.